Hello everyone, welcome back. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பெல்லி ஃபேட்டை எப்படி குறைக்கிறது அப்படின்ற ஒரு ஃபியூ டிப்ஸ் தான் உங்களோட நான் ஷேர் பண்ண போறேன். குனிஞ்சு நிமிர்ந்து எக்ஸசைஸ் பண்ணுங்க, கிரன்ச்சஸ் பண்ணுங்க, அந்த மாதிரிலாம் நான் எதுவும் சொல்ல போறது இல்லை. ஒரு சில ஃபுட் ஹேபிட்ஸை நம்ம சேஞ்ச் பண்றதுனால நமக்கு கண்டிப்பா நம்ம தொப்பையை நம்மளால குறைக்க முடியும். அது என்னலான்றது தான் உங்களுக்கு இன்னைக்கு நான் ஷேர் பண்ண போறேன். 5 சிம்பிளான டிப்ஸ் தான். அது மட்டும் இல்லாம இது வந்து விமென்க்கு மட்டும் கிடையாது, போத் மென் அண்ட் விமென் ரெண்டு பேருக்குமே வந்து இது கண்டிப்பா வந்து ஒர்க் அவுட் ஆகுற ஒரு திங்கு. ஸோ என்னலான்னு பார்ப்போம். ஆக்சுவலாக ஒரு சின்ன பேப்பரை நான் இங்கே எழுதி எடுத்துகிட்டு வந்திருக்கேன், ஸோ தட் என் பாயிண்ட்ஸை நான் மறந்துடக்கூடாதுன்னு. ஸோ என்னலான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஃபைபர் நிறைஞ்ச ஃபுட் சாப்பிடுங்க. ஃபைபர் நிறைய உள்ள ஃபுட்ஸ் எதெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரூட்ஸில் வந்து இந்த ஸ்ட்ராபெரி, ஆப்பிள், பனானா, பேரிக்காய், அதுலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபைபர் இருக்குது. அதே போல் வெஜிடபிள்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்கலி, கேரட், காலிஃப்ளவர், அதுக்கப்புறம் வந்து சாப்பாட்டு வகைகளில் வந்து கொண்டக்கடலை, பீன்ஸ் அண்ட் பல்சஸ், அதாவது பருப்பு வகைகள், கொண்டக்கடலை, கிட்னி பீன்ஸு, சோயா பீன்ஸ், இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் நான் வந்து நிறைய ஃபைபர் இருக்குது. இதை வந்து டெய்லி உங்கள் பார்ட் ஆஃப் த டயட்டில் சேர்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஓட்ஸு, வீட்டு, சியா சீட்ஸ், இதுலலாம் வந்து நிறைய ஃபைபர் இருக்குது. ஏன் ஃபைபர் நிறைய ஃபுட் சாப்பிடணும், ஏன் அந்த பெல்லி ஃபேட்டை ரெடியூஸ் பண்ணி எப்படி எனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபைபரில் நிறைய நீங்கள் சாப்பிடும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு ரொம்ப பசி எடுக்காது, ரொம்ப நேரம் உங்கள் ஸ்டமக் ஃபில்லிங்காக வச்சுருக்கும். அதனால் தேவையில்லாமல் நீங்கள் எதையும் அதிகமாக சாப்பிட மாட்டீங்க. கொஞ்சம் சாப்பிடும் போதே உங்களுக்கு வந்து ஸ்டமக் ஃபில் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்பிடைட் இருக்காது. ஆப்பிடைட் இந்த சென்ஸ் போதும், இதுக்கு மேலே வேண்டாம் அப்படின்ற ஒரு ஃபீல் உங்களுக்கு கொண்டு வந்துடும். இதுக்கு மேலே உங்களுக்கு சாப்பிட தோணாது. ஸோ நம்ம சாப்பாடை குறைச்சாலே பார்த்தீங்கன்னா பாதி வயிறு குறைஞ்சிரும். அந்த மாதிரி தான் ஃபைபர் நிறைஞ்சு சாப்பிடும் பொழுது உங்களுக்கு சீக்கிரமாக ஸ்டமக் ஃபில் ஆகிடும், உங்களுக்கு ரொம்ப பசி எடுக்காது, ரொம்ப நேரத்துக்கு நீங்கள் எதுவும் சாப்பிட மாட்டீங்க. அதுதான் உண்மையான ரீசன் இதில். ஸோ இந்த மாதிரி வந்து ஹை ஃபைபர் நிறைஞ்ச ஃபுட் எதர் உங்கள் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சில் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா டின்னருக்கு வேண்டாம், ஏன்னா டைஜஸ்ட் ஆக ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அதனால டின்னருக்கு அவாய்ட் பண்ணிடுங்க. லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. பிகாஸ் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொஞ்சம் நிறைய ஃபைபர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் லஞ்ச் ஒரு சில நேரத்தில் அவாய்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா நான் அந்த மாதிரி எனக்கு ஒரு சில நேரங்கள் ஆயிருக்கு. எனக்கு ஒரு சில நேரம் பசியே எடுக்காது காலையில், நான் நிறைய ஃபைபர் சாப்பிட்டுட்டேன்னா லஞ்சே நான் ஸ்கிப் பண்ணிவிடுவேன். இன்கேஸ் எனக்கு பசிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக ஸ்மூதி அந்த மாதிரி குடிச்சுப்பேன். ஸோ அந்த வந்து ஹை ஃபைபர் நிறைஞ்ச ஃபுட் எடுத்துக்கோங்க. ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரோட்டீன் சேர்த்துக்கோங்க. ப்ரோட்டீன் எதுலலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பன்னீர், அதுக்கப்புறம் வந்து லோ ஃபேட் சீஸு, தயிர், பால், முட்டை, சிக்கன் பிரெஸ்ட், போன்லெஸ் சிக்கன், அதுக்கப்புறம் வந்து மீட். இன்கேஸ் நீங்கள் பீஃப் சாப்பிட்றீங்கன்னா ஃபேட் இல்லாத மட்டன், இல்லைனா வந்து ஃபேட் இல்லாமல் பீஃப். அப்புறமா வந்து சோயா, டோஃபு, அதுக்கப்புறம் வந்து சீ ஃபுட், ஃபிஷ் வகைகள், இதில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. ஏன் ப்ரோட்டீன் நிறைய சாப்பிடணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம மெட்டபாலிசத்தை பூஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால கண்டிப்பாக உங்களோட டம்மி ஃபேட்டை குறைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஜஸ்ட் லைக் ஃபைபர் உங்களுக்கு ரொம்ப பசி எடுக்காது, நிறைய வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாப்பிடணும்னு உங்களுக்கு தோணாது. அது மட்டும் இல்லாமல் உங்களோட மசில்ஸை வந்து நீங்கள் வந்து கெயின் பண்ணுவீங்க. லூஸ் ஃபேட் பேர்ன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம மசில்ஸும் வீக் ஆகும். ஸோ அந்த டைம் வந்து உங்கள் மசில்ஸ் வந்து வீக் ஆக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து வெயிட் லாஸில் இருக்கும்போது ப்ரோட்டீன் அதிகமாக சேர்த்துக்கணும். அதே போல் உங்களுக்கு ஸ்டமக் ஃபில்லிங்காக இருக்கும், உங்களுக்கு வந்து ஃபேட் பர்னிங் ப்ராசஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ப்ரோட்டீன் நிறைய சேர்த்துக்கோங்க. ஸோ தேர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவாய்ட் சுகரி ஃபுட்ஸ். சுகர் நிறைஞ்ச ஃபுட்டு எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுங்கள். சீரியஸாக சொல்கிறேன். என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீமு, சோடா, அதுக்கப்புறம் வந்து இந்த யோகர்ட்டெல்லாம் வெனிலா ஃப்ளேவர், மேங்கோ ஃப்ளேவர்னு கப்பில் விற்கிறாங்க இப்போது. அதில் கண்டிப்பாக நிறைய சக்கரை போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த கேண்டீஸ், சாக்லேட்ஸ் இல்லை கேண்டீஸ், சக்கரை மிட்டாய் மாதிரிலாம் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ கேண்டீஸு, அப்புறம் பாட்டிலில் இருக்க ஃப்ரூட் ஜூஸஸ்ஸு, ஃபாஸ்ட் ஃபுட்டு, கேக்கு, ஸ்வீட்ஸு, அப்புறம் வந்து இந்த பஃப்பு, பேஸ்ட்ரியில் வர திங்ஸு, க்ரோசான்ட்டு, பஃப், இந்த மாதிரி காரியங்கள், கொக்கோ கோலா, ஃபேண்டா, எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆஃப் சுகர் இஸ் பேட் நியூஸ் ஃபார் வெயிட் லாஸ். ஸோ கண்டிப்பாக வந்து அதை அவாய்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஒரு 3 months இதை இருந்து பாருங்களேன். ஐ சேலஞ்ச் யூ, கண்டிப்பாக யூ வில் சி அ லாட் ஆஃப் சேஞ்சஸ் இன் யோர் பெல்லி ஃபேட். சீரியஸாக சொல்கிறேன். சுகர் இருக்கிறத ஒரு 3 months கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுங்களேன். இன்ஃபேக்ட் காஃபி டீயில் கூட சுகர் கம்மியாக போட்டுங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிடுங்க. சீரியஸாக சொல்கிறேன். பெல்லி ஃபேட்டை குறைக்கிறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அது சுகர் வந்து உடம்பை குண்டாக்குது, ஒரு ஃபேட்டாக போய் சேருதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய சுகர்
எடுத்துக்கும் போது உங்கள் இன்சுலின் வந்து அதிகமாகும். இன்சுலின் அதிகமாகும்போது உங்களோட பாடியில் உள்ள ஃபேட் ஃபியூவல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட்டாக போய் தங்கிடுது. அதுதான் வந்து உண்மையான ரீசன். அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக சுகர் உள்ளதை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். பிகாஸ் அவங்க என்ன போடுறாங்க, அதில் என்ன இருக்குது, அது இது நமக்கு எதுவும் தெரியாது, நமக்கு படித்தாலும் புரியாது. அதனால் கம்ப்ளீட்டாக வந்து சுகர் இருக்கிறத வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ தட் இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு ஹெல்ப் யூ. ஃபோர்த் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்டியோ. நிறைய கார்டியோ எக்ஸசைஸ் பண்ணுங்கள். நீங்கள் வெயிட் லிஃப்ட்லாம் பண்ணி அப்படியே எக்ஸசைஸ்லாம் எதுவும் பண்ண வேணாம். எல்லார் வீட்லேயும் மொட்டை மாடி இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு வெளியில் வாக்கிங் அந்த மாதிரி ஏதாவது போகிற ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா இந்த டைமில் போக முடியாது. பட் இன்கேஸ் நான் சொல்கிறேன் உங்கள் வீட்டில் டெரஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 30 to 1 hour சும்மா சுற்றி சுற்றி நடந்து வாங்க, சுற்றி சுற்றி ஓடுங்க. கார்டியோ இந்த சென்ஸ் எனிதிங் உங்களோட ஹார்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் தான். அது கண்டிப்பாக வந்து உங்கள் பெல்லி ஃபேட்டை மட்டும் இல்லை, உங்கள் டோட்டல் பாடியுமே குறைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால ரொம்ப குனிஞ்சு நிமிர்ந்து எக்ஸசைஸ் பண்ண வேண்டாம். உங்கள் வீட்டில் டெரஸ் இருந்துச்சுன்னா, இல்லை வாக் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா, இல்லை வீட்டுக்குள்ளேயே வந்து நடக்க முடிஞ்சதுன்னா தயவுசெய்து வந்து நடங்க. 30 minutes ஆகுது வாக்கிங், கார்டியோ இல்லை ஜாகிங்கை கண்டிப்பாக ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கோங்க. டெஃபினெட்லி இட்ஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ வித் வெயிட் லாஸ். நல்லா பிரிஸ்க் வாக்கிங்காக பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ அது ஃபோர்த்து. ஃபிஃப்த் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்ப்ஸை ரெடியூஸ் பண்ணுங்கள். கார்ப்ஸ் வந்து ரீஃபைன்டு கார்ப்ஸ். கார்ப்ஸ்லேயே நிறைய டைப் ஆஃப் கார்ப்ஸ் இருக்குது. ஒரு சில கார்ப்ஸ் நம்ம உடம்புக்கு தேவை, ஒரு சில கார்ப்ஸ் வந்து நம்ம உடம்புக்கு தேவையில்லை. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா சுகராக சேர்ந்து இன்சுலினை ஸ்பைக் பண்ணி நம்மளோட பாடி ஃபேட்டாக நமக்கு போய் சேருது. ஸோ அதனால் கார்ப்ஸை தயவுசெய்து ரெடியூஸ் பண்ணுங்கள். ஐ மீன் ரீஃபைன்டு கார்ப்ஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரீஃபைன்டு கார்ப்ஸ் என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா பீட்சாவில் உள்ள டோ, அப்புறம் ஒயிட்டில் இருக்க எல்லாமே வந்து இட்ஸ் பேட் ஃபார் வெயிட் லாஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பேஸ்ட்ரீஸ், பஃப் இதெல்லாம் சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, சமோசா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாவில் செஞ்சு இது பண்ணுறது. ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஒயிட் ஃப்ளார், மைதா, அப்புறம் ஒயிட் ரைஸு, அப்புறம் ஒயிட் பாஸ்தா, ஒயிட் ப்ரெட்டு, சீரியல்ஸு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுங்கள். பிகாஸ் அதில் நிறைய சுகர் இருக்கும், அதில் வந்து தேவையில்லாத கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. டெஃபினெட்லி இட்ஸ் கோயிங் டு மேக் யூ ஃபேட். அதுக்கு பதிலாக குட் கார்போஹைட்ரேட்ஸ் நிறைய இருக்குது. அது எதெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கொண்டக்கடலையில் நல்ல கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. ஸ்வீட் பொட்டேட்டோ, சக்கரவள்ளி கிழங்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது தெரிஞ்சது, அது நல்லா வேக வச்சு சாப்பிடுங்க, அதில் நல்ல கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹோல் வீட், நல்ல ஹோல் வீட் கோதுமை மாவு, அதுக்கப்புறம் ஓட்ஸு, ப்ரௌன் ரைஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஃபேட் பர்னிங் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. உங்கள் மெட்டபாலிசத்தை பூஸ்ட் பண்ணும், அதில் நிறைய ஃபைபர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்டமக் ஃபில்லிங்காக வச்சுருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியான ஆப்ஷன்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்கள் பெல்லி ஃபேட்டை குறைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் ஏன் இந்த ஃபுட்டை வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஃபைபர், ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாமே நமக்கு தேவை. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் மெட்டபாலிசத்தை பூஸ்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டமக் ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். தேவையில்லாத பிஞ்சுக்கு போக மாட்டீங்க. கார்ப்ஸை கம்ப்ளீட்டாக நம்ம அவாய்ட் பண்ண முடியாது, ஏன்னா நமக்கு கண்டிப்பாக கார்போஹைட்ரேட்ஸ் தேவை. அதில் வந்து நல்ல கார்போஹைட்ரேட்ஸ், அதாவது ஓட்ஸு, ப்ரௌன் ரைஸு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி குட். அதே போல் பாஸ்தாவில் கூட நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னு ஆசையாக இருந்துச்சுன்னா ஹோல் வீட் பாஸ்தா விற்குது, அது வாங்கி செய்யுங்க. ஒயிட் கலர் பாஸ்தா ஜஸ்ட் அவாய்ட் இட், இட்ஸ் ஃபுல் ஆஃப் ரீஃபைன்ட் கார்போஹைட்ரேட்ஸ், நமக்கு தேவையில்லாதது. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஒரு 5 சிம்பிளான டிப்ஸ் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஏன்னா வந்து ஒரு சில ஃபுட் நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறதை விட 80% தான் வந்து பார்த்தீங்கன்னா 80% வந்து ஃபுட் சேஞ்சஸ், 20% தான் நம்ம எக்ஸசைசஸ். ஸோ இது 100% உங்களுக்கு பாடி குறைக்கணும்னா நீங்கள் 80% ஃபுட் சேஞ்ச் பண்ணால் தான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு உடம்பும் குறையும், ஸ்டமக்கும் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ என்னெல்லாம்ன்றது உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஹை ஃபைபர் ஃபுட்ஸ், நெக்ஸ்ட்டு நிறைய ப்ரோட்டீன் சாப்பிடுங்க. அது மட்டும் இல்லாமல் அவாய்ட் சுகர், இட்ஸ் அ பேட் நியூஸ். அதுக்கப்புறம் வந்து நிறைய கார்டியோ எக்ஸசைசஸ். கார்டியோ இந்த சென்ஸ் நீங்கள் அது பண்ணும்போது உங்களுக்கு டப்புன்னு நல்லா வேர்க்கும், ஹார்ட் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக வந்து உங்களுக்கு டப் 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 டப்பு ஹார்ட் பீட் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் கார்டியோ. ஸோ அது வந்து கார்டியோ நிறைய பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கட் பேக் ஆன் ரீஃபைன்ட் கார்ப்ஸ், தேவையில்லாத கார்போஹைட்ரேட்ஸ் கூட ரெடியூஸ் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஈஸியான டிப்ஸ். அஃப்கோர்ஸ் இன் கம்மிங் டேஸ் நான் கண்டிப்பாக நிறைய ரெசிபீஸ் போடுவேன், கார்போஹைட்ரேட்ஸ் வச்சு, ப்ரௌன் ரைஸ் வச்சுலாம் நான் கண்டிப்பாக ரெசிபீஸ் போடுவேன். ஸோ டோன்ட் மிஸ் இட் அவுட். ஸோ இன்னைக்கு வெயிட் லாஸ் வெட்னஸ்டேல இதுதான் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். ஃபாலோ these 5 simple tips to reduce your belly fat. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இல்லை ஃபுட் டைப் சாப்பாடை பற்றின ஏதாவது டவுட்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் எழுதுங்க. ஐ வில் டெஃபினெட்லி ட்ரை மை பெஸ்ட் டு ரிப்ளை யூ கைஸ் வித் மை நாலேஜ் அண்ட் மை எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ வந்து
இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேறு ஒரு புது வீடியோவில் நான் உங்களை ஃப்ரைடே பார்க்குறேன். நெக்ஸ்ட் Wednesday, of course, another weight loss video I will be sharing with you guys. So thank you so much for watching. Have a great day and bye bye.